ஐடியல் ரன்னிங்கில் இருக்குது. குட். ஹலோ விவஸ், இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்காக காரை எவாலுவேட் பண்ண வந்திருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த பதிவு நான் போடுற காரணம் வந்து என்னென்னு கேட்டால், இது ஃபிகோ காரு. ஆனால் என்ஜின் வந்து DV5 என்ஜின் சொல்லுவோம். DV5 என்ஜின்னா ஈகோ ஸ்போர்ட்டில் இருக்கிற என்ஜினு. ஸோ இது வந்து லேட்டஸ்ட் ஃபிகோ 2015. ஸோ இந்த வண்டியை நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ மற்ற கார்லாம் போட்டிருக்கேன், இந்த DV5 உள்ள ஃபிகோ போட்டதில்லை. DV4 உள்ள, அதாவது DV4 என்ஜின் உள்ள ஃபிகோ மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இதனோட டார்க், இதனோட பவர், இதனோட ஃபீல் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த காரை வாங்கலாமா வேண்டாமுங்கிறத கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணுறேன் வண்டியை. இது பழைய ஃபிகோ மாதிரிலாம் கிடையாது. வண்டியை கிளச்சை விடும்போது தெரியுது ஒரு நல்ல ஒரு டார்க்கு. ஸோ வண்டியோட பிக்கப், வண்டியோட ஸ்டெபிலிட்டி, தென் ஸ்டேரிங் ஃபீட்பேக், இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏசி சில்லுன்னு இருக்குது. பர்டிகுலராக மற்ற ஃபிகோவோட இந்த ஃபிகோ, அதாவது DV5 என்ஜின் ஃபிட் பண்ணின இந்த ஃபிகோ கம்ஃபர்டபுளும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டில் உட்காந்துருக்க ஃபீல் இருக்குது. அதே மாதிரி விஷுவலைஸுக்கும் நல்லா இருக்குது, நல்லா பார்க்க முடியுது. கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் மேலேருந்து பார்த்து வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு நார்மல் ஹேட்ச் பேக்கில் இருக்க மாதிரி உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு மேலே பார்க்குற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஒரு குட்டி SUVயில் நல்லா பார்த்தா நமக்கு எப்படி விசிபிளாக இருக்குமோ அந்த மாதிரி விசிபிலிட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் ஹைட் இருக்க மாதிரி இருக்குது. வண்டி ஆக்சிலேஷன் கொடுக்கும்போது வண்டி பிக்கப்லாம் சூப்பராக இருக்குது. நான் ரெண்டுமே மேட்ச் பண்ண விரும்புகிறேன். அதாவது இந்த DV5ஓட என்ஜினும் சூப்பராக இருக்குன்னு சொல்ல வரேன். பர்டிகுலராக இந்த காருமே வந்து பார்த்தீங்கன்னா அதனோட என்ஜின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கியர் ஷிஃப்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது, டிரைவிங்லாம் அட்டகாசமாக இருக்குது. என்ன ஒரே ஒரு குறை, இந்த வண்டியில் ABS இல்லை, அதுதான் ஒரே குறை இருக்குது. 2 ஏர் பேக்லாம் இருக்குது. வண்டியில் அந்த ஸ்பீட் போகிறதே தெரியல. பிரேக் கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துட்டேன். பிரேக் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ ABS அந்த ஃபீச்சர்ஸ் இல்லைங்கிறது தான் ஒரு நம்ம ஒரு இதை குறை சொல்லணும் அப்படின்னு நினச்சா நம்ம சொல்லலாம் முடியும். மற்றபடி பிரேக்ஸ்லாம் ஓகே. இந்த நார்மல் வண்டியில் இருக்கிற பிரேக் கண்டிஷன் எஃபெக்டிவ்னஸ்லாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தோன்னா நான் அந்த டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன். எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தோன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெயிண்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோரும் நீங்கள் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தோன்னா கம்பெனியோட பெயிண்டே இருக்கணும், ஒரிஜினாலிட்டி போகக்கூடாதும்பாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து அந்த பெயிண்டிங் கோட்டிங்லாம் வந்து ரீகோட்டிங்லாம் தவிர்க்க முடியாது. ஸோ அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டிலாம் மெயின்டைன் பண்ணி தர முடியாது. ஏன்னா நம்ம இடத்துல இருக்கிற டிராஃபிக்கு நிறைய காரணக்காரியங்களால். ஸோ ஆனால் இவங்க பெயிண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு டீசெண்டாக தான் அடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ தட் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தோன்னா அதை வந்து ஒரு குறையெல்லாம் சொல்கிறதுக்கு நான் விருப்பப்பட்டேன். இன்டீரியர் வந்து கம்ப்ளீட்டாக டீசெண்டாக இருக்குது. ஸோ இன்க்ளூடிங் சீட்ஸ் கவர், சீட்டு, அண்ட் தென் ரூஃப் லைனர்ஸ், தென் இந்த டேஷ்போர்டு, இதெல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைனாக இருக்குது. சென்ட்ரல் கன்சோலு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஈவன் ஸ்டேரிங்கில் இருக்கிற எல்லாமே ஸோ யூட்டர் அடிச்சுக்கலாம் சார். ஸோ எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்புறம் அடுத்தது பார்க்குறது டயர்லாம் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுத்து பெடல் பண்ணி பார்க்குறேன். தேர்ட் கியர் போடாமல் நியூட்ரல் இருக்கும்போது ப்ரெஸ் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த ஒரு ரிவர்ஸ் சவுண்ட் வந்துச்சு. மற்றபடி வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வண்டியெலாம் பிக்கப்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம சென்னை சிட்டியில் ஒரு அளவுக்கு மேலே ஸ்பீடு ஓட்ட முடியாது பிகாஸ் ஆஃப் சேஃப்டி ரீசன்ஸு. ஸோ வித் திஸ் ஸ்பீட் இட் செல்ஃபை வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி ஓகே. வித் டர்ம்ஸ் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஸ்டெபிலிட்டி, டிரைவபிலிட்டி, தென் ஸ்டேரிங் ஃபீட்பேக். SSI ஸ்டேரிங் ஃபீட்பேக் ஒரு பக்கம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து சரி பண்ணணும். ஸோ ஓகே, தட்ஸ் ஆல் அக்செப்டபிள் லெவல் ஒன்று. அதாவது அதுக்கான ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் நம்ம எடுத்து. தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் கிடையாது. இருந்தாலுமே நான் கார் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எந்த வார்னிங் இண்டிகேஷன்ஸ் இல்லைன்றதுனாலேயே இந்த வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு பொருள் கிடையாது. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் இண்டிகேஷன் இல்லைனாலும் சில இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது சில இஷ்யூஸ் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்தா நமக்கு அட்ரஸ் ஆகுது.
அது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோஸில் உங்களுக்கு நான் எப்படின்னு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய்ட்டு அதில் போய் பார்த்துருங்க. எப்படி நான் வந்து ஃபோர்ட் ஃபிகோ ஈகோ ஸ்போர்ட் வந்து நான் வந்து இதில் நான் வந்து எவல்யூட் பண்ணுறது நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி அது எவால்யூட் பண்ணினது நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா பார்க்கலாம். சிமிலர்வே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ DV4 இன்ஜின், இது DV5 இன்ஜின், அது DV4 இன்ஜின், பழைய DV4 2015க்கு முன்னாடி உள்ள அந்த அதை எப்படி எவால்யூட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் நான் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே இந்த லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில கார் வாங்கிடாதீங்க அப்படிங்கிறது, அதாவது ஆட்டோமேட்டிக் i10, அதாவது ஆட்டோமேட்டிக் i10 கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் i10 வாங்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. ஆட்டோமேட்டிக் i10 நான் பார்த்த காரில் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ், அந்த மாதிரி கார் உள்ளது கண்டிப்பாக வாங்கக்கூடாதுங்கிறத நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் நான் இந்த லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். சிமிலர்வே வந்து ஸ்விஃப்ட் டிசைருக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கும் இதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். தென் ஆல்டோ கொடுத்துருப்பேன், ஸோ அதையுமே லிங்க் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஈவன் ஸ்கோடா ஆக்டவியா அதுவுமே நான் வந்து இந்த லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள், பார்க்காதவங்க பார்த்துருங்க. அதே மாதிரி இன்னும் ஒன்று மாதிரி ஸ்கோடா சூப்பர், ஸோ அதுவுமே நான் ஒரு எவால்யூட் பண்ணி நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே லிங்க்கில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஒரு காருக்கு ஒரு வீடியோ தான் போட முயற்சி பண்ணுறேன். ஸோ அப்படி தான் போட்டிருக்கேன். ரிப்பீட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் இட், பிகாஸ் யூ பீப்புள் ஆல்சோ டோன்ட் லைக் இட் ஆஃப் ரிப்பீட்டட் இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ யாராச்சும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து நான் இது வரைக்கும் வீடியோ போடல, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எவால்யூட் பண்ணி போடணும், அந்த மாதிரி கார் எதாவது இருக்குது உங்கள் சைடில். இப்போ நீங்கள் யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் எவால்யூட் பண்ணாத ஒரு கார் உங்களுக்கு எவால்யூட் பண்ணணுங்கிற அவசியம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ அதையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சார். ஸோ அதையுமே எவால்யூட் பண்ணி போடுறேன். சில பேர் நீங்கள் டாட்டோ நேனோலாம் கேட்குறீங்க. என்னென்னா அன்லக்கிலேயே வந்து எனக்கு டாட்டோ நேனோலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவால்யூஷன் வர்றது கிடையாது. அது ரொம்ப லோ காஸ்ட் வெஹிக்கிள்ன்றதுனால என்ன தெரில, டாட்டா நேனோ இது வரைக்கும் வரல. ஸோ வந்துச்சுன்னா வேணால் நான் போடுறேன். ஸோ அந்த மாதிரி வேறு எதாவது இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த காரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஓகே. ஸோ கார் ஸ்கேன் மட்டும் பண்ணி பார்த்துட்டு டயரும் செக் பண்ணிடுறேன். பார்த்துட்டு கஸ்டமருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன், இந்த வண்டி வாங்கலாமா வாங்கக்கூடாதா. ஸோ வாங்கலான்னா என்ன காசு கொடுத்து வாங்கலாம். ஸோ அப்படியே வாங்குறதுனாலும் ஏதாவது நெகோஷியேஷன் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்கா, அப்படி இருக்குன்னா எந்த ஸ்கோப் இருக்குது நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த கார் ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் அதை சொல்லிடுறேன் அவங்ககிட்ட, அதை அவங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறேன். ஹலோ வியூவர்ஸ், ஃபர்தராக நீங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணினா 50% இருக்க டிஸ்கவுண்ட் தரும், காசு கணியும் போது மேலும் ஆன்லைன் சப்போர்ட்டு தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அண்டர் சேஸ் எதுவுமே வந்து ரஸ்ட் ஆகலை, அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது. ஓகே, அண்டர் சேஸ் எதுவும் டேமேஜ் ஆகலை. இந்த கார் ஃப்ளட்டில் டேமேஜ் ஆகலை. தென் எதுவும் டேமேஜ், அதாவது வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இஷ்யூஸ் எதுவும் இல்லை இந்த வண்டியில். ஓகே, அதாவது அண்டர் பாடியில் பார்க்க வச்சா அந்த மாதிரியான எந்த எவிடன்ஸுமே கிடையாது. சரியா, இந்த வண்டி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, பெயிண்ட் டீசெண்டாக இருக்குது. ஸோ அதனால் ரீகோட் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். ஸோ நிறைய பேர் நீங்கள் எப்போ நினைப்பீங்கன்னா வண்டியோட ஒரிஜினாலிட்டி பெயிண்ட் வேணும் அப்படிங்க, எல்லா நேரம் அதெல்லாம் கிடைக்காது. பட் அதுக்கப்புறம் ரீபெயிண்டிங் இருந்து டீசெண்டாக இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ரீபெயிண்டிங் ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ ரீபெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அலௌடு தான். ஸோ நீங்களே வண்டி பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது, தவிர்க்க முடியாது, பார்க்கும். பட் பெயிண்ட் டீசெண்டாக அடிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறோம். பெயிண்ட் டீசெண்டாக அடிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இந்த காரை ஸ்கேன் பண்ணியாச்சு. ஸ்கேன் பண்ணினதில் HVAC கண்ட்ரோல் மாடலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஐபிசிலையும் எந்த இஷ்யூஸும் இல்லை, பிசிஎம்ல எந்த இஷ்யூஸும் கிடையாது, பவர் ஸ்டீரிங் கண்ட்ரோல் மாடலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரெஸ்டிங் கண்ட்ரோல் மாடலில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒன்லி பாடி கண்ட்ரோல் மாடலில் மட்டும் 2 எரர் காட்டுது. அந்த 2 எரருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை இக்னோர் பண்ணிடுறேன். ஸோ ஒன்லி ஐம் கிவிங் திஸ் டிப்ஸ் ஃபார் த
நெகோஷியேஷன் ஆக்டிவிட்டீஸ், தட்ஸ் இட். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது மேஜர் டெக்னிக்கலாக எந்த ப்ராப்ளம்ஸ் கிடையாது. ஸோ அண்ட் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் கார் இஸ் குட். இந்த காரை நான் கம்ப்ளீட்டாக நான் எவாலுவேட் பண்ணிட்டேன். ஆனால் எவாலுவேட் பண்ணின அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸை நான் அந்த வீடியோவில் நான் கொடுக்கல. ஏன்னா ரொம்ப லென்த்தியான டைம் இருக்கும். ரெண்டாவது ரிப்பீட்டடாக இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஏற்கனவே நிறைய கொடுத்த இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதனால் நான் இப்போ என்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் இப்போ புதுசாக பண்ணக்கூடிய எவாலுவேட் பண்ணக்கூடிய காரில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியபிள் பண்ணக்கூடிய நோட்டபுளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னா, அது குட்டோ இல்லை நாட் குட்டோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதாவது இருந்துச்சுன்னா அதை தான் நான் அட்ரஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படி தான் நான் இந்த வீடியோலையும் இந்த காரை பொறுத்தவரை நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போடல. எது நான் குட்டுன்னு நான் ஃபீல் பண்ணோம் அதை நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன், எது நாட் குட்டுன்னு அதை அட்ரஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான், மற்றபடி ஜென்ரலாக உள்ளதெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ இந்த காரை பொறுத்தவரை கம்ப்ளீட் நான் எவாலுவேட் பண்ணிவிட்டு நான் இந்த கஸ்டமருக்கு நான் சொன்னது இந்த என்னென்னு கேட்டேன்னா, இந்த காஸ்ட் அதாவது இந்த டீலர் வந்து ஒரு ரேட் கோட் பண்ணியிருந்தாரு. அந்த ரேட்டெலாம் உங்களுக்கு நான் அட்ரஸ் பண்ண முடியாது. என்ன ரீசன்னா, அது வந்து டீலரையும் அந்த கஸ்டமரையுமே வந்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் சில விஷயங்களில் வந்து பார்த்தோன்னா அது அவங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் ஏற்படுத்துது. நான் கஸ்டமருக்கு சொன்னது என்னென்னா, இந்த காரை வந்து இந்த டீலர் வந்து நெகோஷியேட்டே பண்ண மாட்டேன், இந்த ரேட்டு தான் வந்து என்னோடய ஃபைனல் ப்ரைஸ்னு சொன்னால் கூட தாராளமாக வாங்கிடுன்னு சொல்லியிருக்கேன். அது போக வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸும் கொடுத்துருக்கேன். ஹலோ விவஸ், இவர் தான் நம்ம கஸ்டமரு. இவருக்காக தான் நம்ம வந்து கார் எவாலுவேட் பண்ணக்காக வந்தோம். ஆக்சுவலி நம்ம இது வரைக்கும் 2 கார் எவாலுவேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபிகோ ஹேட்ச்பேக்கு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஃபோர்டு ஆஸ்பயர். ஸோ 2 இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோன்னா ஒன்று ஃபஸ்ட்டு உள்ளதே நான் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் சார் என்ன சொன்னார்னா, இல்லை சார் இன்னொரு காரும் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதில் எனக்கு பெஸ்ட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சார் டபுள் சார்ஜ் ஆகும், என்ன டசன் மேட்டர் எனக்கு அதை பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ 2மே பண்ணிட்டேன். அவருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 காரை பற்றின தெளிவாக சொல்லியிருக்கேன். எது வந்து என்னோடய பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு, எது செகண்டு, ஏன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போது கஸ்டமரை கேட்கலாம், சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்குது? ஆர் யூ ஹாப்பி ஆர் நாட் ஹாப்பி? ஃப்ராங்காக சொல்லணும், ஃபேமிலியில் ஒரு பர்சன் ஆஸ் அ பிரதராக வந்து கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் நான் சார்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். அதை நான் ஃபீல் பண்ணேன். ஷுவராக எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் நான் ஃபீல் பண்ணல. எப்படி நான் சொல்ல வரேன்னா, ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட பேசுகிறப்போ அவர்கிட்ட எப்படி நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுவேன், அந்த ஒரு மாதிரி அந்த ஒரு நெகட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். ஆஸ் அ பிரதராக எனக்கு வந்து ஃப்ரெண்ட்லியாக நம்ம வீட்டில் ஒருத்தர் கார் எடுத்தாலும் எப்படி பார்ப்போம் அதே மாதிரி என் கூட ட்ராவல் பண்ணார். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபோர்ட் பிகோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம், செக் பண்ணோம். அந்த காரு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். இருந்தாலும் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மைண்ட் செட் தான், இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் ஒரு செகண்ட் பெஸ்ட் ஒரு ஆப்ஷன் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. அதை நான் ஃபீல் பண்ண அவரே கெஸ் பண்ணார். வாங்க இது இல்லாமல் இது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் குளத்தூர் வந்தோம். திருப்பி இங்கே ட்ரை பண்ணோம். இங்கே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு ஃபீல் கிடைக்கல. ஆல்ரெடி நாங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் பிகோ அதுதான் வந்து ஃபைனலாக நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நாங்கள் அந்த காரை தான் எடுக்க போகிறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் பெஸ்ட் சர்வீஸ். ஒன் சார், இப்போ நீங்கள் எப்படி வந்து மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க? கண்டிப்பாக 200% அஷூரன்ஸ் நான் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஸோ அதனால நான் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன். அதுக்கு நான் கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சார். We Chennai Car Tech are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multi-band premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email.